வணக்கம். ஓம் கணேசாய நமக. நாட்டிய கணபதி அல்லது நித்திய கணபதி என்பது விநாயக பெருமானின் 32 திருவுருவங்களில் 15வது வடிவமாகும். இவர் ஆனந்தமாக நடனமாடும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். கலைகளின் அதிபதியான இவரை வழிபடுவது நாட்டியம், இசை போன்ற நுண்கலைகளில் சிறந்து விளங்கவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெறவும் உதவும் என்பது ஆன்மீக மற்றும் கலைத்துறை நம்பிக்கையாகும். பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை தொடங்கும் முன் அரங்கேற்றங்களின் போதும் விநாயகர் துதியாக நாட்டிய கணபதி பாடல்களை பாடப்பட்டு நடனமாடப்படுவது வழக்கம். வாஸ்து தோஷங்களை நீக்கவும் தொழில் மற்றும் வாழ்க்கை உள்ள தடைகளை தகர்க்கவும் இவரது திருவுருவ சிலை வீடுகளில் வைக்கப்படுகிறது. விநாயக பெருமான் நர்த்தன கோலத்தில் இருப்பது போன்ற காட்சிகளை ஆலயங்களில் பார்ப்பது மிகவும் அபூர்வமான ஒன்று. ஆனால் இந்த அபூர்வ நர்த்தன விநாயகரின் தோற்றத்தை திருப்பூர் அருகே உள்ள ஊத்துக்குளி பெரியநாயகி சமேத கைலாசநாதர் ஆலயத்தில் காணலாம். எல்லா ஆலயங்களிலும் விநாயக பெருமான் சன்னதி முன்பு அவரது வாகனமான மூஞ்சூறு எலியின் உருவம் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சன்னதியில் விநாயகருக்கு முன்பாக மூஞ்சூறு வாகனம் இல்லை. அதற்கு பதிலாக விநாயக பெருமான் தனது வாகனமான மூஞ்சூறு வாகனத்தின் மீது நர்த்தனம் புரிந்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். நர்த்தன விநாயகர் கற்பக மரத்தின் கீழ் ஆனந்த நர்த்தன விநாயகராக காட்சி தந்து ஆனந்தமாய் வரங்களை அள்ளி வழங்குவதாக கூறப்படுகிறது. எதை கேட்டாலும் தரும் கற்பக மரம் தனக்காக எதையாவது கேட்ட பெற்றிருக்குமானால் அது இந்த நர்த்தன விநாயகரின் ஆனந்த நடனத்தை நித்தம் காணும் பாக்கியமாக இருக்கக்கூடும். தந்தை சிவன் ஆடும்போது பிரபஞ்ச இயக்கம், தனையனாக ஆடும்போது மகிழ்வான உலகம். இதுதான் அந்த முழு முதலின் விளையாட்டு. பூவுலகை செழிக்க செய்யுமாம் இந்த ஓங்காரம். தந்தையாக நடராஜர் ஆடும்போது உடுக்கையில் இருந்து ஓம்கார ஒலி எழுப்பி அது பிரபஞ்சத்தை இயக்குகிறது. பிள்ளையான பிள்ளையார் ஆடும்போது காது அசைவிலேயே ஓங்கார ஒலி எழுந்து பல பல நல்ல அதிர்வுகளை அலையலையாய் பரவச் செய்து பூவுலகை செழிக்க செய்கிறது. பிரணவ வடிவமே ஆடும்போது கேட்கவா வேண்டும்? பிள்ளையார் நடனமாடுவதை பார்ப்பதற்கே கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனந்த நடராஜ மூர்த்தி, பதஞ்சலி, வியாக்பாரதர் உள்ளிட்ட ரிஷிகளுக்கு தில்லைவனத்தில் நடன காட்சி கொடுத்த போது மற்றவர்களுக்கெல்லாம் வாத்தியம் வாசிக்கவும் கானம் இசைக்கவும் என இருந்தபோது பிள்ளையார் மட்டும் தானும் துள்ளி குதித்து ஆடியது தெளிவாகிறது. நன்கு கவனித்தோமாயின் நடராஜருக்கும் விநாயகருக்கும் மட்டுமே உரியது இந்த நடன தோற்றம். ஆனந்தம் கொடுக்கும் விநாயக உருவம். அவரது சின்ன கண்களை உருட்டும் போது, பெரிய காதுகளை அசைக்கும் போது, தும்பிக்கையை தூக்கி சுழற்றும் போது, வயிறு குலுங்கும் போது மனம் களிப்படைந்து மகிழ்ச்சியில் திளைத்து எழுகிறது. அவரது நினைவு ஆனந்தத்தை கொடுத்தபடி இருக்கிறது. பொறாமை, கோபம், கள்ளம் விலகியோட காரியங்களை நன்றே செய்கிறோம். பாவங்கள் குறைய பிறவி துயரம் குறைகிறது. முக்தியும் சீக்கிரம் வாய்க்க வழி இருக்கிறது. அதற்கு தானே நமக்கு வேண்டியது பக்தி, அன்பு. நித்திய கணேசரின் வடிவம் பொன்னிறத்தில் இருக்கும். அதற்கு அங்குசம், பாசக்கயிறு, கயிறு மற்றும் உடைந்த தந்தம் ஆகிய 4 கைகள் உள்ளன. நித்திய கணபதி 4 வகையான நுண்கலைகளில் தேர்ச்சியை அருளுகிறார். இந்து மதத்தில் நடனமாடும் விநாயகர் சிலை மங்களகரமானதாக கருதப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரப்படி அது வீட்டில் வைத்திருப்பது நல்லது. நித்திய கணபதி நல்ல அதிர்ஷ்டத்தையும் அமைதியும் கொண்டு வருகிறார். வீட்டில் நித்திய கணபதி சிலை வைத்திருப்பதன் நன்மைகள் நாம் பார்ப்போம். நடனமாடும் விநாயகர் சிலை வீட்டில் இருப்பது நிதி சிக்கல்களை சமாளிக்க உதவுகிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இது மிகச்சிறந்த தேர்வாகும். வீட்டிலோ அல்லது கடையிலோ அவரது நடன ஆற்றல் எதிர்மறை சக்திகளை தடுத்து நிறுத்த உதவுகிறது. நித்திய கணபதி சிலை வைத்திருப்பது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும். இழந்த பணத்தை மீட்கவும் இது நல்லது. வெள்ளி அல்லது தங்கத்தால் செய்யப்படும் நடனமாடும் கணேசரை வைத்திருப்பது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெற உதவுகிறது. அது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது. வீட்டில் உள்ள அனைத்து வாஸ்து தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தூய களிமண்ணால் ஆன விநாயகர் சிலையை வைத்திருப்பது ஒரு நல்ல மற்றும் பயனுள்ள தீர்வாகும். விநாயகர் மகிழ்ச்சியுடன் நடனமாடும் கோலத்தில் தனது வாகனமான மூஞ்சுருவின் போதோ அல்லது நின்ற நிலையிலோ காட்சி தருவார். நர்த்தன கணபதி ஒரு காலை ஊன்றியும் மற்றொரு காலையை மடக்கியும் கைகளில் அபய வரத முத்திரைகளுடன் காட்சி தருவார். முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்யும் போது விநாயகர் நர்த்தன கோலத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்க ஆசீர்வதித்ததாக தலபுராணங்கள் கூறுகின்றன. பிரசித்தி பெற்ற கோயில்களில் நர்த்தன கணபதி சிலை உள்ளது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி தேவி ஆலயத்தின் பிரகாரம், கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் திருச்சி மன்னார்புரம், கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் தூணில் பெண் வடிவிலான நர்த்தன விநாயகி கணேஷினி காட்சி தருகிறார். நர்த்தன விநாயகரை அருகு சாற்றி விநாயகர் அகவல் பாராயணம் செய்து தொடர்ந்து வழிபட பகை, பில்லி, சூன்யம், எதிர்த்தொல்லை, கடன் தொல்லை அகலும் என்கிறார்கள். நர்த்தக விநாயகரை சங்கடஹரி சதுர்த்தி நாட்களில் அபிஷேகம் செய்வித்து வழிபட்டு வந்தால் வாழ்வின் கவலைகளை ஒழிப்பார்.
நர்த்தன விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி நாட்களில் காலையும் மாலையும் லட்சார்ச்சனை நடைபெறுவதை காண்பது சிறப்புக்குரியது. கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்திலும் தர்மபுரம் ஆலய கோஷ்ட மூர்த்தங்களிலும் நர்த்தன கணபதி இடம்பெற்றுள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மன்னார்புரம். இங்குள்ளது நர்த்தன விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தின் மேற்கு திருச்சுற்றில் அருள்பாலிக்கிறார் ஆதி விநாயகர். நர்த்தன கணபதியுடன் ஆதி விநாயகரும் இணைந்து அனைத்து நலமும் வளமும் அருள்வதாக பக்தர்கள் கூறுகின்றனர். நர்த்தன விநாயகரை சுற்றி அவரது வாகனமான எலிகள் இசைக்கருவிகளை கொண்டு இசையமைப்பது போல சிற்பங்களும் நீங்கள் காணலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஓம் கணேசாய